இப்போ களத்துல இருக்கிறதுலயே படு மோசமான மனித குலத்துக்கு விரோதமான ஒரு கட்சி எதுன்னா பிஜேபி தான்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். அது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி. சொல்லப்போனா தடை செய்ய வேண்டிய கட்சி. ஆனா அந்த கட்சியவே மோடி கிட்ட ட்ரைனிங் எடுத்ததுனாலயே என்னவோ தெரியல, மோடியவே ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு நடிகம் போயிட்டு இருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்களேன். திருச்சி கிழக்கு தொகுதியில பிரச்சாரத்துக்கு போனவரு சர்ச்சுக்கு போயிட்டு தேவாலயத்துக்கு போயிட்டு மண்டி போட்டு வேண்டிக்கிறாரு. அங்க மட்டும்தானான்னு பார்த்தாக்க இஸ்லாமியர்கள் மற்றும் இந்து கோயில்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு வேண்டுதலை வச்சுக்கிட்டு வர்றாரு. இது இன்னைக்கு தானான்னு பார்த்தா 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்போ பார்த்தா அப்பயும் 3 மதத்தை சார்ந்தவங்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நீ நாடகம் போட்டா ஓட்டு வாங்கிருவியா? களத்துல இறங்கி பேசணும். இந்த நாடகத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வந்தவாசி தொகுதி டிவிகே வேட்பாளர் ஓட்டு கேட்க போயிருக்காங்க. கேட்க போனவங்களுக்கு என்ன நிலைமைன்னு காட்டுறேன் பாருங்க. அடிச்சு விரட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அவர் நடிச்ச படங்கள்ல எல்லாத்துலயும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் தப்பானவங்களாகவும் அது சித்தரிக்கிறதுனால அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அடிச்ச நீ ஓட்டே கேட்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவாசி தொகுதியில அடிச்சு விரட்டிட்டாங்க. இந்த மத அரசியல் பண்றது பிஜேபியோட அவங்களோட கொள்கை. நான் என்ன திட்டங்கள் செய்யறேன், என் கொள்கை என்ன, மக்கள் நான் வந்தா வெற்றி பெற்று வந்தா இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்வேன், கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்வேன்னு அறிக்கையா அவங்களுடைய திட்டங்களை பேசி கொள்கையை பேசி வாக்கு கேட்காம இப்படி நாடகம் ஆடிட்டு இருந்தா ஓட்டு போட்டுருவாங்களா? திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்தது. அதுல ஏதாவது வாய் பேசுனியா? நீ தீபம் ஏத்துன்னு சொன்னியா, இல்ல ஏத்த கூடாதுன்னு சொன்னியா? உன் நிலைப்பாடு என்னன்னு சொன்னியா? உன் நிலைப்பாடு என்னன்னு சொன்னா தானே வாக்காளர்கள் நீ எப்படியேப்பட்டவன் புரிஞ்சுக்க முடியும். அதுலயும் பேசல. ஒரு கிறிஸ்தவன் நானு. அதனால கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில போய் பாதுகாப்பா அங்க போய் நின்னல, தேர்தல்ல நிக்கிறல்ல, கிறிஸ்துமஸ்க்கு அவங்க சர்ச் எல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது அது குறித்து ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சியா? இப்படியே அவங்க பாதிக்கப்படும் போது அவங்க வந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் போது அவங்களுக்காக குரல் கொடுக்காம அவங்களுக்கு பக்கத்துல இல்லாம சும்மா இந்த நாடகம் போட்டு என்ன மோடிவே ஓவர்டேக் பண்ணிட்டு வரியா? மோடி தான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. அவருக்கு பயம், பத்திரிகையாளர்னாக்க பேட்டி கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி போற கோயில்லாம் நீக்கி அடிச்சு படுத்துக்குவாரு. நீ முட்டி போட்டுக்கிட்டு சுத்துற. இந்த டிராமாவெல்லாம் தமிழர்கள் நம்ப தயாரல்ல. நடிகர் 23ஆம் தேதி முடிஞ்ச விட்டி நிரந்தரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்.